ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது திருமணத்திற்கு என்ன மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? முதல் விஷயமா இப்போது ஒரு ஜாதகருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் முதல் கேள்வியை ஜோதிடர்கிட்ட கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான முழு முயற்சி எடுத்து அந்த வேலைகளை பார்க்கலாம். இல்லை ஜாதக ரீதியாக திருமணம் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, பேசாமல் அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம பேசாமல் இருந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் சரியில்லாத டைமில் நம்ம திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போவுமே திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருமண வேலைகளை தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம முதல் கேள்வி, அதாவது ஒரு ஜாதகருக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததும் முதல் கேள்வி, திருமணம் எப்போ நடக்கும் அவங்களுக்கு, அவங்க ஜாதகத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்குறப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு திருமணத்துக்கு விதி கொடுப்பினை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். விதி கொடுப்பினை அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆண்களுக்கு ஒரு 27-28 வயசுக்குள்ளே திருமணம் நடக்கணும் அப்படின்னாலோ, பெண்களுக்கு ஒரு 23-25 வயசுக்குள்ளே திருமணம் நடக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லக்ன பாவம் விதி, அதாவது விதியே இவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல விதி நடத்தி வைக்கணும். விதியே நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு நடந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா மதி நடத்தி வைக்கணும். ஓகேங்களா? மதி அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னு நம்ம அடுத்தடுத்துல பார்க்கலாம். அதுவும் இல்லைன்னா கதி நடத்தி வைக்கணும். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல விதியே நடத்தி வைக்கணும் அப்படின்னா கடகடான்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நடந்துட்டு வந்துடும் அப்படின்னா அவங்களுடைய விதி கொடுப்பினை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி விதி நல்லா இருக்கிற ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போது நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது லக்னபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னபாவ அதிபதி 1ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவங்களோட மட்டும்தான் தொடர்பில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2ஆம் அதிபதி, 4, 6, 8, 10, 12 இந்த அதிபதிகளோட தொடர்பு லக்னாதிபதிக்கு வரவே கூடாது. ஓகேங்களா? இப்போது யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தையே தொடர்பு கொண்டிருந்தா 1ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். லக்னத்திலிருந்து 3ஆம் கட்டம், அதாவது கன்னி லக்னம் வச்சுக்கலாம். கன்னி 1, இதுதான் லக்னம் ஃப்ரெண்ட்ஸ். 1, 2 இதுதான் 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியோட ஏதோ ஒரு காம்பினேஷன் கனெக்ஷனில் தான் இவர் இருக்கணும். கன்னியோடைய அதிபதி இந்த 3ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் இங்கே உங்களுக்கு 3ஆம் பாவ தொடர்பு கிடைக்கும் லக்னத்துக்கு. அதே போல் 5ஆம் அதிபதி போல் 5, 7, 9, 11 இந்த அதிபதிகளோடு தான் இந்த லக்ன அதிபதி தொடர்பில் இருக்கணும். அதாவது 3, 5, 7, 9, 11 இவங்களோட தான் இந்த லக்னத்துக்கு தொடர்பு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இங்கே எந்த இரட்டைப்படை பாவ தொடர்புகளும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் இவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது 7. அடுத்து 7ஆம் பாவம்
லக்ன பாவம் எப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. இப்போ 7ஆம் பாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவமும் இதே மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 7ஆம் பாவம் லக்னத்தோட தொடர்பில் இருக்கணும். 7ஆம் பாவம் 3ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கணும். அல்லது இல்லை 5லேயும் இருக்கலாம், 9லேயும் இருக்கலாம், 11ல் இருக்கலாம். இந்த அதிபதிகளோட தொடர்பில் 7ஆம் பாவம் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் சீக்கிரமாக திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இப்போது இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது 1 3 5 7 இருக்கலாம், அந்த 9 11 இல்லாமல் இருக்கலாம். 1 3 5 7 இருக்கலாம். அதே போல் 3 7 11 இருக்கலாம். 3 7 11 இருக்கலாம். அதே போல் 1 7 9 11 இருக்கலாம். 1 7 9 11 அது மாதிரி இதில் ஏதாவது ஒரு பாவங்கள் இல்லாமல் இருந்தாலோ, 2 பாவங்கள் இல்லாமல் இருந்தால், 3 பாவங்களுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த 7ஆம் பாவம் இங்கே இருந்துடணும். அது போகக்கூட மிச்ச அகபாவங்கள் இருந்துருச்சு அப்படின்னா ஜாதகருக்கு சீக்கிரமாக திருமணம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சுக்கிரன், அதாவது ஆண்களுக்கு சுக்கிரன், லக்ன பாவம் 7ஆம் பாவம் சுக்கிரன் தசாபுத்திகள் ஆண்களுக்கு, பெண்களுக்கு லக்ன பாவம் 7ஆம் பாவம் செவ்வாய் தசாபுத்திகள். இது எல்லாமே ஒற்றைப்படை பாவ தொடர்பில் இருக்கலாம். அதாவது சுக்கிரன் 1 5 9 அப்படி இருக்கலாம். செவ்வாய் 1 3 7 11 அப்படி இருக்கலாம். தசாபுத்திகளும், அதாவது தசாபுத்திகள் அப்படின்னா தசை 1 3 7 11 இருக்கலாம். புத்தி 1 5 9 இருக்கலாம், இல்லை மாறி இருக்கலாம். ஆக மொத்தம் ஒற்றைப்படை பாவ தொடர்புகளில் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு ஒரு 28 வயசுக்குள்ளே, பொண்ணுங்களுக்கு ஒரு 24 வயசுக்குள்ளே கட்டாயம் திருமணம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் திருமணத்துக்கு சாதகமான நிலை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா தான் கண்டிப்பாக திருமணம் சீக்கிரமாக நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.